ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மலேசியன் ஹாரர் காமெடி படமாக வெளியான கதை இல்ல பாத்துக்கலாம் அப்படின்ற படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த படம் ஒரு இரவில் நடக்கிற ஒரு படமா சித்தரிச்சிருக்காங்க. ஹேவக் மாதனும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டும் வீட்டை விட்டு ஓடி போறாங்க. இவங்க ஒரு புது லைஃபை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது சில சம்பவங்கள் அவங்களோட லைஃப்ல நடக்குது. அதே நேரத்தில் ஹேவக் நவீன் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னுடைய லைஃபை தனக்கேற்ற மாதிரி வந்து அமைச்சிக்கிறதுக்காக போறாரு. ஸோ ஹேவக் மாதன் அண்ட் நவீன் இவங்க ரெண்டு பேருடைய லைஃப்ல இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே டீசெண்டா இருந்துச்சு. சவுண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துல சில காமெடி போர்ஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. மோஸ்ட் ஆஃப் தி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ்ஸா தான் இருக்கு. படம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் ஸ்டோரி மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு காமெடி ஜானர்ல வந்து நகரும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஜானர்ல மூவ் ஆகி படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த படத்துடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்துல கதை அப்படின்றது எதுவுமே இல்ல. ஸ்கிரீன் பிளேவாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துல நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது. பாடல்கள் எல்லாமே ஒரு வேக தடையா அமைஞ்சிருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். அன்வான்டட் சீக்வன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணிருந்தாங்கன்னா இந்த படம் பெட்டராவே வந்திருக்கும். மொத்தத்தில் இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அழகான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கதையில பாத்துக்கலாம். படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.